ஆனால் இது வந்து வெள்ளாட்டத்தோல். வெள்ளாட்டத்தோல் வந்து இது ஃபுல்லாகவே ரோமம் இருக்கும். இந்த ரோமம் இருக்கிற இடத்த வந்து முதல்ல நாங்கள் லேசாக தண்ணியில் அலசிட்டு பழைய வரைக்கும் நாங்கள் வந்து இதில் அந்த ரோமத்தை கழிக்கிறதுக்காக சுண்ணாம்புக்கள், அதாவது சுண்ணாம்பு, வெந்த சுண்ணாம்புக்களை போட்டு ஊற வச்சு அப்படியே இந்த ரோமத்து பக்கத்தில் அப்படியே மடித்து கட்டி வச்சுருவோம். கட்டி வச்சு ஒரு வாரம், அதாவது சுமார் 5 நாள் சென்று எடுத்து அந்த ரோமத்தை ஒரு கத்தியால் அப்படியே வலிச்சு எடுப்போம். அப்போ தான் அந்த சுண்ணாம்புக்கள் போட்ட ரோமத்தை மனது போயிடும். வலிச்சு எடுத்த பிறகு பழைய வரைக்கும் தண்ணி லேசாக ஊற வச்சு எடுத்துருவோம். எடுத்த பிறகு ஆவரங்குலைன்னு சொல்லி ஒரு குளம் இருக்குது. மஞ்சள் பூக்கும் ஆவரங்குலை எல்லாரும் சொல்லுவாங்க. ஆவரங்குலைன்னு சொல்லி எல்லாரும் பேர் போனது. அந்த ஆவரங்குலையை வந்து இதில் லேசாக பொடியாக்கி, தூள் பட்டி பொடியாக்கி இதுலேயும் லேசாக அதில் இந்த தோலை வந்து ஊற வைப்போம். அதுக்கு ஒரு 3 நாள் ஊற வைப்போம். 3 நாள் ஊற வச்ச பிறகு இந்த தோல் 12 தொழிலில் வந்து தோலோட கக்கெல்லாம் போயிடும், அதாவது வாசமெல்லாம் போயிடும். கடுக்காய், அந்த கடுக்காயும் தூளாக்கி இந்த மாதிரி கலர் கொடுக்கறதுக்காக இந்த பையை செஞ்சு நாங்கள் இந்த மாதிரி விற்பனை பண்ணுவோம். இதில் இந்த பையில் வந்து ஃபுல்லாகவே ஆட்டுத்தோல் தான். ஆட்டுத்தோல் தான்.